ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் பிளாகர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம தாஜ் அண்ணன் பின்னாடி நம்ம தோஸ்து மணிஷ் பாய் எல்லாம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபாயில் போகிறோம். இன்னைக்கு ஃபாயில் விழாக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. அதை முடிச்சுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு அதை வீடியோவும் காட்டுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ காரில் ஃபாயிலை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் எப்படி அப்படின்னா, நம்ம 40ஆம் நம்பர் ரோட்டில் போனோம் அப்படின்னா, கொய்த்து சிட்டிலேருந்து ஃபாயில் போனோம் அப்படின்னா டோட்டல் கிலோமீட்ரு 42.4 கிலோமீட்ரு வருது. அது கிட்டத்தட்ட 35 நிமிஷத்தில் போயிடலாம். இதே நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா இன்னும் கூட ஆகுது. அதாவது 45 மினிட்ஸ் ஆகுது. 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா அது ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிறுத்தி போகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இதே நம்ம காரில் போனோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம். அப்புறம் இதே 30ஆம் நம்பர் ரோட்டில் போனோம் அப்படின்னா டோட்டல் கிலோமீட்ரு 41.3 கிலோமீட்ரு வருது, கொய்த்து சிட்டிலேருந்து ஃபாயிலு. அது ஒரு சம்திங் 1/2 மணி நேரம் இல்லை 35 நிமிஷத்தில் போயிடலாம். அந்த ரோட்டில் தான் பஸ்ஸு அதிகமாக போகும். அதில் போனாலும் அதே நேரம் தான் பஸ்ஸில் போகும்போது 3/4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுது. இதே நம்ம இன்னொரு கிங் ஃபஹது பின் அப்துல் அஜீஸ் ரோடு இருக்குது, அதில் போனோம் அப்படின்னா 45 கிலோமீட்டர் ஆகுது டோட்டலு. அது 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அதில் போனோம் அப்படின்னா. இப்போ நம்ம ஃபாயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஃபாயில் உள்ளே வந்துட்டு நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் லூலு எல்லாம் போயிட்டு காட்டுறேன். இதான் பாருங்கள், ஃபாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லூலு இது. இதுக்கு ஆப்போசிட்லேயே மேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சும்மா சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம லூலுக்கும் கிராண்டுக்கும் போவோம். இப்போ நான் மேக்ஸுக்குள்ளே வந்துட்டேன். மேக்ஸுக்குள்ளே அதிகமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் தான் அதிகமாக. அந்த கொய்த்தை பொறுத்த வரைக்குமே ஜென்ஸெல்லாம் மதிக்கிறதே இல்லை போல இருக்குது. வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸு, சென்ட்ரு பாயிண்ட்டு, இப்போ லூலு, எதுவும் ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டை எடுத்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் லேடிஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸுகளில் மற்ற திங்ஸ்லேயும் சரி. நம்ம வாங்க ஜாக்கெட்டு, ஷூ, சட்டை, அப்புறம் பேண்ட்டு வாங்க வந்தோம். நிறைய இடத்துல பார்த்து ஜாக்கெட்டு பிடிக்கலை. நம்மளுக்கு பிளாக்கு தான் வாங்க வந்துக்கிறோம். இப்போ எனக்கும் மணிஷுக்கும் வாங்க வந்தோம். இப்போது ஜாக்கெட்டுக்கு தான் அலைகிறோம். எங்கேயுமே ஜாக்கெட்டு கிடைக்கல. ஆனால் ஒரு சிலது இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி கருப்பு இருக்குது. அதில் ரொம்ப அந்த கச்சப்புச்சா டிசைனு அது நம்ம சுத்தமாக பிடிக்கல. எல்லாம் பாருங்கள், பிள்ளையோட ட்ரெஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுக்கிறாங்க. மேக்ஸில் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் சென்ட்ரு பாயிண்ட்டு மேக்ஸ்லாம் வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கலெக்ஷன் அதிகமாக சூப்பர் கலெக்ஷன் இருக்குது. அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கலெக்ஷனு. அதுதான் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நிறைய ஆஃபர் போடுவாங்க. 2 வாங்கினா ரேட்டு கம்மி, 3 வாங்கினா ரேட்டு கம்மி, இல்லை 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அப்படிலாம் போடுவாங்க. இப்போ இந்த டைமில் பர்சன்டேஜ் டைப்பு ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த பொருளுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டுருக்கு. லேடிஸு பாருங்கள், இந்த மாதிரி ஹீல்ஸு, செப்பல்ஸ்லாம் அங்கே கலெக்ஷன் அதிகமாக வச்சுக்கிறாங்க இதில் மேக்ஸில். லேடிஸ் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொய்த்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்ஸு, சென்ட்ரு பாயிண்ட்டு, லூலு அது மாதிரி கடைகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். சப்போஸ் ஊருக்கு போகிறவங்க, ஒய்ஃபுக்கு இல்லை அக்கா தங்கச்சிக்கு வாங்கிட்டு போக நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் டயத்தில் வாங்குங்க. கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஊர்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி. நம்ம பார்த்தோம்னா ஒரு சில கடையில் ஊர்லேயும் கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்ட்டு சரியாக தெரியாது, எனக்கு தெரியலை. இல்லைப்பா இங்கே நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும், அப்படி இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது மேக்ஸ் விட்டு வெளியே வந்துட்டு இப்போ நான் லூலுக்கு போகிறோம். மேக்ஸில் ஒன்றும் நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வாங்க வந்த ஐட்டங்கள் எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால் நம்ம லூலுக்கு போகிறோம். இப்போ நான் லூலுக்குள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பெரிய லூலாக தான் இருக்குது. அல்ட்ராய் லூலை விட இது நல்லா பெருசாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 ஃப்ளோரில் வச்சுருக்குறாங்க. இதுவும் நல்ல பெருசு தான். நம்ம செக்ஷனை தேடி பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம வாங்க வந்த விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, இங்கே இவ்வளோ பெரிய லூல்லையும் நம்மளுக்கு செட் ஆகலை. எனக்கும் செட் ஆகலை, மணிஷுக்கும் செட் ஆகலை. அதனால் நான் வந்து இப்போ வந்து வெளியில் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறோம். ஏன்னா பட் இங்கே இருக்குது எல்லாமே லேடிஸ்க்கு தான் அதிகமான ஜாக்கெட்டு, அதிகமான ஐட்டங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் லேடிஸுக்கு தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு இருக்குது, அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இல்லை. அதனால் இப்போ நம்ம வெளியில் கிளம்பலான்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சு. அதனால் வெளியில் போயிட்டு நாங்கள் ஷூஸ்லாம் நிறையா கேஷுவல் ஷூ நிறையா வச்சுக்கிறாங்க. நிறையா இருக்குது கேஷுவலு. இந்த குழந்தைங்களுக்கு, லேடிஸுக்கு அவ்வளோ இருக்குது. அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம அதனால் வெளியில் போயிட்டு நம்ம இப்போ கிராண்டுக்கு போகிறோம். நாங்கள் அடுத்து கிராண்டுக்குள்ளே போயிட்டு, அந்த லூலுக்கு பக்கத்துலேயே தான் கிராண்ட் இருக்குது. இதுலேருந்து அடுத்து இப்போ அதுலேருந்து இறங்கி இப்போ இதில் ஏறினோம் அப்படின்னா லூலுக்குள்ளே இது கிராண்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ அங்கேயும் போயிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்சது அங்கே இருக்கான், கிளிக் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு, நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அங்கேயே வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இதான் ஃபாயில் மார்க்கெட்டு ஃபுல்லாக இது. இப்போ நம்ம கிராண்டுக்குள்ளே போவோம். போயிட்டு நான் உள்ளே அவங்கள போயிட்டு காட்டுறேன். நீங்கள் இந்த ஃபாயிலுக்கு வந்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு காட்டின லூலு மார்க்கெட்டுக்குள்ளே மேலே போனாலும் சரி, இப்போ இந்த கிராண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே மேலே வந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறையா ஃபோனு கடை, சின்ன சின்ன துணி கடைகள்லாம் பார்க்கலாம். நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் இதில் சூப்பராக இருக்கும். ஒரு சட்டையும் சரி, ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, நல்லா சூப்பர் கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. மொபைல் கடைகளும் அது மாதிரி வெளியில் இருக்குது. வர்றவங்க அந்த பக்கம் போய் பாருங்கள். கொஞ்சம் மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வெளில வாங்குறோன்னு நினைக்கிறவங்க அங்கே போய் வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ உள்ளே வந்துட்டு ஜாக்கெட் இவ்வளோ பார்க்குறோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜாக்கெட் கிடச்சா வாங்கலாம். பார்ப்போம், அப்படி சுற்றி பார்ப்போம். இது சூட் ஆகுமான்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்கள், லேடிஸ் செப்பல். அப்படியே அந்த பக்கம் லேடிஸுக்கு ஷூவு, கேஷுவல் ஷூவு. இதெல்லாம் லேடிஸ் ஷூ தான். நல்லா இருக்குது பார்க்க. இந்த மாதிரி செப்பல் பாருங்கள், லேடிஸ் செப்பல் எவ்வளோ வச்சுக்கிறாங்கன்னு. தேவைப்படுற இந்த பக்கம் வந்து பாருங்கள். பிடிச்சதா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். இதே மாதிரி தான் லூல்லையும் நிறையா கலெக்ஷன் இருக்குது. ரெண்டாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. நம்ம அப்படியே நமக்கு தேவையான இதை வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் பேக்கு, ஸ்கூலு பேக்கு, பிள்ளைங்களுக்குள்ள ஷூவு, பிள்ளைங்களுக்குள்ள ஸ்கூலு ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கிது. தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள். ஆனால் அங்கே வந்து ஜாக்கெட்டு, ஷூஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. மனேஷ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நம்ம ஃபார்மல் ஷூஸும் பிளாக் ஜாக்கெட்டும் வாங்க வந்தோம். ஓகே, ஒரு வழியாக ஷூ வாங்கியாச்சு. இது எனக்கு, உனக்கு காட்டு. அது அவனுக்கு, மனிஷ் வாங்கியிருக்கான். ஷூ வாங்கியாச்சு. அடுத்து சாக்ஸ் இது வாங்கினேன். சாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஜாக்கெட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நம்ம ஐட்டங்கள் எல்லாம் வண்டியில் போட்டாச்சு. போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டு பில்லை போட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு பில்லு பே பண்ணிட்டு வெளியில் போய் ஜாக்கெட் வாங்கின ஐடியா. அங்கே ஜாக்கெட் நம்மளுக்கு எதுவும் பிடிக்கல. அதனால் நம்ம அந்த வாங்கின ஐட்டங்களை கொண்டு போய்ட்டு பில்லை போட்டுட்டு நம்ம போய் வெளியில் போய் இந்த கடை, சின்ன சின்ன கடைகள் சொன்னோம்ல, அங்கே போயிட்டு நம்ம ஜாக்கெட்டை வாங்கலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு சும்மா அந்த வீடியோ காட்டுறேன். நம்ம போயிட்டு பில்லை போட்டுக்கிட்டு நம்ம வாங்கின ஐட்டங்கள் 15 கேட்டுக்கு மேலே வந்ததுனால 15 கேட்டுக்கு மேலே வாங்கினா 5 கேட்டுக்கு வவுச்சர் கொடுத்தாங்க. அதை எந்த பிராஞ்சில் எப்போ வேணாலும் வாங்கிக்கலான்னுக்கிறாங்க. அதனால் நம்ம அதை வச்சுருக்குறோம். அது இன்னொரு 4 வேறு பிராஞ்சில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் சொன்ன கடைகள்லாம் இந்த கடைகள் தான். மொபைல் கடை, அது மாதிரி ட்ரெஸ்ஸு கடைலாம் இருக்குது. வெளியில் வந்தோம்னா அந்த மாதிரி மார்க்கெட்டு ஒன்று இருக்குது. கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குற மாதிரி மார்க்கெட்டும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதான் அந்த மார்க்கெட்டு. எனக்கெல்லாம் நான் குவைத்துக்கு வந்த புதுசில் எங்கள் மச்சான் வந்து என்னை கூட்டி வந்து இங்கே தான் எனக்கு முதல்ல ஒரு குளிருக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. மதிய நேரம் வந்ததுனால இப்போ எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. சும்மா சிம்பிளாக போய் கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, எனக்கு தெரியாது பேர். இது அண்ணாமலை ஹோட்டலு. லைட்டாக ஒரு ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு
வீட்டில் சாப்பாடு ஆக்கியிருக்கு. இருந்தாலும் டெம்பரவரியாக இப்போ சாப்பிட்டு பசிக்கு இப்போ சாப்பிட்டு கிளம்ப இப்போது நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எங்கே ஃபாயில் முடிச்சுட்டு திருப்பி ரூம் பக்கம் போகிறோம். காற்று வாக்கில் வண்டி போகிற வாக்கில் போயிட்டுருக்குறோம். எவ்வளோ கிடைக்கும்? சம்பளமே அதுவும் இல்லாமல் கமிஷன் வேறு தனியாக கிடைக்குமோ? ஒரு டார்கெட் இருக்குது. தனியாக கமிஷன் வேறு. அதுக்கு இல்லாமல் வண்டி கார் கொடுத்துருக்கு கம்பெனி. ஓனை கொடுத்துருக்கு. ரூம் ரெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு வாடகை கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஸ்பீடாக. ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபாயிலில் காட்டினது ஃபாயிலில் முழுசும் காட்டலை. நம்ம அதில் காவாசி கூட முழுசாக நம்ம காட்டலை. ஃபாயிலில் நம்ம எந்த பக்கமெல்லாம் போனோமோ அதை மட்டும் தான் வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறோம். இனி எவ்வளோ பக்கம் பார்க்காது இருக்குது. அது இன்னொரு நாள் நம்ம போனோம் அப்படின்னா உள்ளே உள்ள மார்க்கெட்டு, அப்புறம் ஃபாயிலில் உள்ள பீச்சு, அந்த பக்கம் எல்லாத்தையும் நான் போயிட்டு காட்டுறேன். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கருத்து தெரிவிங்க. நான் அதுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஐட்டங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நம்ம இன்றைக்கி வாங்கினது இந்த ஒயிட் ஷர்ட்டு, இந்த கேஷுவல் ஒயிட் ஷர்ட்டு, சாக்ஸு, இந்த ஜாக்கெட்டு, ஜட்டி, பெனியு, அப்புறம் பேண்ட். ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விளாகர் தான் யூடியூப் சேனல். எங்கே போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். தொப்பியை போட்டு சொட்டையை மறைச்சிட்டு இருக்கிற நீ பேசுங்க, பேசிட்டு வாங்க. என்னத்த சொல்றது? தம்பி பின்னாடி என்ன பண்ணுறான்? ஏன் இப்படி பாக்குற? ஏரியாக்குள்ள வந்துட்டு முடிச்சுட்டு இதில் என்னத்த சொல்கிறது? ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க.